அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரியஸ் 2024 வந்து பார்த்துட்ருக்கோம். தினமும் 50 கேள்விகள் ரிவிஷன். இன்னைக்கான 50 கேள்விகள் பாருங்க. ஃபஸ்ட்டு கேள்வி 1. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தான் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பிறமொழி சொற்கள் கொடுத்துருவாங்க. நம்ம தமிழ் சொற்கள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். பொக்கிஷம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? செல்வம் தமிழில். சாஸ்தி தமிழில் என்ன சொல்லுவோம்? மிகுதி. விஸ்தாரம் தமிழில் என்ன சொல்லுவோம்? பெரும்பரப்பு. சிங்காரம் தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அழகு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. விடை வகைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் ஒரு விடை கொடுத்துட்டு இது என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து கூறினோம்னா அது எதில் வரும்? மறை விடையில் வந்து வரும். அடுத்தது விடை வகை தான் தெரிந்தது எழுத சொல்லியிருக்காங்க. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுவது என்ன அப்படின்னா இனமொழி விடை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆடத் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இனமாக எனக்கு பாடத் தெரியும். ஓகே, இன்னொன்று சொல்லலாம். கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இனமாக மற்றொன்று சொன்னோம்னா அது எதில் வரும்னா இனமொழி விடையில் வந்து வரும். ஜேர்னலிசம்க்கு தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதழியல். அறிவியல்னா என்ன படிச்சிருப்போம்? சயின்ஸை நம்ம அறிவியல்னு படிச்சிருப்போம். கலையில் ஆர்ட்ஸ் இல்லைனா அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தொல்லியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜியாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்? தொல்லியல் அப்படின்னு. பொருத்தமானதாக தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மீடியானா ஊடகம், தொலைக்காட்சி டெலிவிஷன் டிவியை நம்ம என்ன சொல்லுவோம்? தொலைக்காட்சின்னுவோம். வானொலி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியோவை வானொலின்னு சொல்லுவோம். இணையத்துக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா இன்டர்நெட். ஓமை தொடர்களை உணர்த்தும் பொருளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் வந்து விளக்கோட வெளிச்சம் வந்து எப்படி எல்லாத்துக்கும் பரவி பயன் தருதோ அதே மாதிரி தான் பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது உங்களுக்கு புரியும். அடுத்தது உடலும் உயிரும் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் ஒன்றிய துணை, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. கிணற்று தவளை போல அப்படின்னா எதையுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது, அறியாமல் இருக்கிறத சொல்லுவோம். ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தன்வினை தொடர்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ தன்வினை தொடர் என்னன்னு சொல்லி இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அகமது நேற்று வந்தான். இதில் எழுவாய் என்ன அப்படின்னா தானே அவங்க வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அது எதில் வரும்? தன்வினை தொடர். இப்போ அகமதுன்றது என்னது? எழுவாய் என்ன பண்ணுறாங்க? அவங்களே வந்துட்டாங்க. ஸோ அவனே வந்துட்டான் யாரோட ஹெல்ப் இல்லாமல். இப்போ எழுவாய் நேற்று, அகமது நேற்று வந்தான். ஓகேவா? அப்போ என்னது? இது தன்வினையில் வரும். அதே ஆப்ஷன் பாருங்கள். பூக்களை பறிக்காதீர், இது கட்டளையாக சொல்கிறாங்க. பூவை பறிக்காதீங்க அப்படின்னா அது கட்டளை தொடரில் வரும். எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னா ஆச்சரியத்தோட சொல்கிறாங்க. ஆச்சரியத்தோட சொன்னாங்கன்னா இது உணர்ச்சி தொடரில் வரும். அப்பா நேற்று வருவித்தார். அப்பா என்ன பண்ணுறாங்க? வருவித்தார். என்னன்னு மற்றவங்களை கொண்டு இந்த செயலை செய்ய வச்சோம்னா அது பிறவினைன்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ இது என்ன வரும்? பிறவினையில் வரும். எழுவாய் தானே வேலை செய்யாமல் மற்றவங்களை வச்சு செய்ய வைக்கிறது, அது என்ன வரும்? பிறவினை நம்ம படிச்சிருப்போம். சொற்களை அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது யாரோட கூற்று? டாக்டர் சலீம் அலி படிச்சிருப்பீங்க, அவரோட கூற்று தான். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சலீம் அலி சொல்லியிருப்பாரு. ஒரு சொற்களை அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனில்லை, இது மூணும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த சொற்கள் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் இதை நம்ம ஸ்கூல் புக்கை படிக்க லைன்ஸ் தான் கேட்பாங்க, ஈஸியாக நம்ம போட்டுடலாம். குறளின் 10ல் திளைக்காத தமிழன் உண்டோ? சொற்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா ஆப்ஷன் பி. அகர வரிசைப்படி சொற்களை சீல் செய்து எழுத சொல்லியிருக்காங்க. அகர வரிசைப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அகர வரிசைனா ஃபஸ்ட்டு என்ன எழுதும்? உயிரெழுத்துக்கள். ஆலேருந்து அவ் வரைக்கும் உயிரெழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆ வரிசையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அழகு, ஆ, அன்பு, இது 3 இருக்குது. அதில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா காவரிசை எழுதியிருக்காங்க. காவரிசையில் லா, லா, இன், இந்த 3 எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லா, அதுக்கப்புறம் லா, அதுக்கப்புறம் இன். அடுத்தது ஆவரிசை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரிசை எடுத்திருக்காங்க. அடுத்தது ஆவரிசை எடுத்திருக்காங்க. ஆவரிசையில் ஃபஸ்ட்டு கா, அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? ரா வரும். ஆவரிசையில் இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி. வேர்ச்சொல்ல தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணை என்னன்னு கேட்குறாங்க. வேர்ச்சொல் வினைமுற்று கொடுத்துட்டாங்க. இப்போ சென்றார், இதோட வேர்ச்சொல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுன்னு தான் வரும். சென்றுன்னு வராது. சென்று, அப்போ ஊ வந்துச்சுன்னா அது என்னது? வினையத்தில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு தப்பா. அடுத்தது கேட்டார் அப்படின்னா இதோட வேர்ச்சொல் என்னவா இருக்கும்?
கேலா தான் வந்து இருக்கும், கேட்டுன்னு இருக்கு, அப்போ இது தப்பு. அடுத்தது பயின்றால் அப்படின்னா இதோட வேர்ச்சொல் எப்படி வரும், பையில் அப்படின்னு தான் வரும். இங்கே என்ன இருக்கு, பயின் இருக்கு, அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கிறது என்னன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தான். கண்டேன் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் என்னவா இருக்கும், கான். இதுதான் வந்து ரைட். ஆப்ஷன்ல இருந்து போகலாம், தெரிஞ்சா கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக விடையே வந்து போட்டுடலாம். சரியான வேர்ச்சொல் தான். பாருங்க, வேர்ச்சொல் வினைமுற்று. பார்க்கலாமா? நட, நடக்கிறது, அதோட வேர்ச்சொல் என்ன வரும், நட தான் வந்து வரும். உண்கிறேன் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் உண்ட வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உண்டை. ஆன்றது என்ன, பேரச்சத்தில் வந்திருக்கு, ஸோ தப்பு. பேசினால் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் பேசின்னு கொடுத்துருக்காங்க. ஈனா என்னது, இது வினையச்சத்தில் வரும். இங்கே என்ன வினையத்தில் வந்தால் அப்போ இதுவும் தப்பு, வேர்ச்சொல்லாக வராது. போன, இங்கே என்ன வந்திருக்கு, போனானுக்கு போனன்னு வந்திருக்கு. இது ஆசோனில் வந்திருக்கு. ஆசோனில் வந்தால் என்னது, இது பெயரெச்சம். அப்போ இது மூணுமே தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நமக்கு கரெக்டானது. வேர்ச்சொல்ல தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் தான் என்னன்னு கேட்குறாங்க. வா வருக, வேங்கோல் வினைமுற்று, ரைட்டு. தீர் தீர்த்தோன், ரைட்டு. உரை உரைத்தது, முக்கியவா இதுவும் ரைட்டு, வினைமுற்று. வீழ்ந்த, வீழ்ந்த நல் கொடுத்துருக்காங்க, தப்பு. வீழ்ந்த நல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்ச்சொல் என்னவா இருக்கும், வீழ்ந்தா இருக்கும். இங்கே வீழ்ந்தன்னு கொடுத்துருக்காங்க, ஆ வந்திருக்கு, அப்போ இது பெயரெச்சம், ஸோ தப்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அறக்கட்டளையை நம்ம ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். ட்ரஸ்ட்னா என்ன, அறக்கட்டளை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சாரண சாரணியர், தவறு. அடுத்தது சோசியல் ஒர்க்கர். சோசியல் ஒர்க்கரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமூக பணியாளர். சமூக பணியாளரை நம்ம என்ன சொல்லுவோம், சோசியல் ஒர்க்கர் சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அறக்கட்டளைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியரை ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அப்படின்னும், சாரண சாரணியரை ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்னும், ஸோ இதுவுமே தப்பு. இப்போ கரெக்டாக இருக்கு என்னென்ன, வாலண்டியர், தன்னார்வலர். வாலண்டியர் நம்ம என்ன சொல்லுவோம், தன்னார்வலர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கலைச்சொல் அறிய சொல்லியிருக்காங்க. கோனிக்கல் ஸ்டோன், குமிழிக்கல். மிஸ்ஸல், ஏவுகணை. காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம். இதெல்லாமே நீங்கள் அடிக்கடி படித்தது தான். ஆப்ஷன் ஏ 241213. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸ்டோம்னா என்ன வரும், காற்று கிடையாது. ஸ்டோம்னா என்னது, புயல். சீப்ரீஸ் அப்படின்னா சீனன்னா படிச்சிருப்போம், கடல், அப்போ கடல் காற்றுன்னு வரும். டெம்பஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெம்பஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். டெம்பஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காற்று நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சூறாவளி. ஸோ இது மூணுமே தவறு. லேண்ட் ப்ரீஸ், லேண்ட்னா என்ன, நிலம். ஸோ ப்ரீஸ்னா காற்று, அப்போ நிலக்காற்று. அப்போ என்னது, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் என்னன்னு கேட்குறாங்க. 7 மின் விசிறிகள் உள்ளன, தங்க கட்டிகள் உள்ளனவா, இதெல்லாமே தமிழ் சொல்லு. எழுதுகோள்கள் வாங்கி வா. இப்போ அதிகாரிகள், உத்தரவு, இதெல்லாமே என்ன வரும் அப்படின்னா பிறமொழி சொற்கள், அதாவது வடமொழி சொற்களில் வந்து வரும். ஸோ பிறமொழி கலந்த தொடர் என்னன்னா ஆப்ஷன் பி. பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கவை, போத்து, கொப்பு, இது மூணு எதில் வரும் அப்படின்னா மரத்தோட கிளை பிரிவுகளில் வந்து வரும். எதில் வரும், மரத்தோட கிளை பிரிவுகளில் வரும். ஸோ பொருந்தாது நம்ம என்ன சொல்லலாம்னா சண்டு. சண்டு வந்து வராது. கவை அப்படின்னா அடி மரத்துலேருந்து பிரியுது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், கவைனுவோம். போத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவையோட பிரிவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், போத்துன்னுவோம். கொப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளையோட பிரிவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கொப்புன்னுவோம். இது நீங்கள் அந்த படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது சோம்பல் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பல் அப்படின்னா சோகமாக இருக்கிறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம் அப்படின்னா சுறுசுறுப்பு. உதித்த, உதித்த இதுக்கு எதிர்சொல் கேட்குறாங்க. உதித்தக்கு எதிர்சொல் மறைந்த. அணுகு, அணுகுன்னு என்னது, நம்ம பக்கத்தில் வர்றது சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன கேட்குறாங்க, எதிர்ச்சொல், அப்போ விலகு. தோரண மேடை என்னும் சொல்ல பிரித்து எழுதணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்து போடாமா. இப்போ நிலைமொழின்னு படிப்பீங்க, வருமொழின்னு படிப்பீங்க. நிலைமொழியில் கடைசி எழுத்து என்னதுன்னு பார்க்கணும், இம்மு. இப்போ இம்முன்னு வந்திருக்கு. அப்போ இம்முன்னா என்னது, மகரமை வந்திருக்கு. மகரமை வந்தால் என்னது, இது கெட்டு போயிடும். ஸோ மகரமை என்ன படிச்சிருப்போம், மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்பவும் சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ இந்த இம்மு போயிடும். இப்போ இம்மு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னா தோரண மேடை அப்படின்னு சொல்லி வரும். இம்மு போயிட்டா அந்த இம் கெட்டு போயிடுச்சுன்னா நமக்கு எப்படி வரும், தோரண மேடைன்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது 23 என்னன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, கீழே ஒரு 5 கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும்.
அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகங்கள், கிளை நூலகங்கள், ஊர்ப்புற நூலகங்கள், பகுதி நேர நூலகங்கள், தனியார் நூலகங்கள் என பல வகைப்படும். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். கேள்வி விடை பார்க்கலாம். பல்வேறு துறை சார்ந்த நூலகங்கள் கிடைக்கும் இடம் நூலகம். கிராமங்களில் இயங்கும் நூலகத்தை நம்ம என்ன சொல்லலாம்? ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட பரப்பளவு 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவில் 2வது பெரிய நூலகம். அடுத்தது நூல் அகம். இதை நம்ம பிரித்து எழுதணும்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்குறாங்க. அகம் வராது, நூல் கூட்டல் கம்முன்னு வராது, நூல் கூட்டல் அங்கம்னு சொல்ல மாட்டோம். படித்தாலே இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். நூல் கூட்டல் அகம் தான் என்ன வரும்? நூலகம். இந்த இல்லு கூட்டல் தான் நமக்கு எப்படி வந்திருக்கு? உடல்மேல் ஒன்று வந்து இயல்பேன்ற விதிப்படி நமக்கு இல்லு கூட்டலா லான்னு சொல்லி வந்திருக்கு. சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கூற்று. இந்திய தேசிய இராணுவத்தின் படைத்தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் சொல்லியிருப்பாரு. காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். கூற்றும் சரி, காரணமும் இதுல சரிதான். பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவள்ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உயர்திணையா அகதிணையான்னு கண்டுபிடிக்கணும். என்னது? உயர்திணையில வந்து வரும். உயர்திணையில நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்கணும். உயர்திணையில இது என்னது? பெண்பாலில் வந்து வரும். ஏன்னா அவள்ன்றது என்னது? பெண்பாலை குறிக்கும், பெண்பால். அடுத்தது ஒருமையா பன்மையான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இது என்னது? ஒருமையில வந்து வருது. சரி, ஒருமையில வந்தா அதுக்கு எதிர்மறையா என்ன நமக்கு முடியணும்? ஒருமையில தான் வந்து முடியணும். ஸோ அல்லல் தான் என்ன வரும்? அல்லல். அடுத்தது ஆப்ஷன்லாம் பார்க்கலாமா? ஆப்ஷன் பார்க்கலாம். அன்று வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணை ஒருமைக்கு தான் நம்ம அன்று வந்து பயன்படுத்தும். எதுக்கு பயன்படுத்தும்? அக்ரிணை ஒருமைக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? அன்று வந்து பயன்படுத்தும். அப்போ இங்கே என்ன வரணும்? அது அன்று. இது வந்தால் தான் இந்த சென்டென்ஸ் கரெக்டு. அடுத்தது அவள் அல்ல அப்படின்னா நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? அல்ல. அக்ரிணை பன்மைக்கு தான் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? அல்ல வந்து பயன்படுத்துவோம். அக்ரிணை பன்மைக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? அல்ல பயன்படுத்தும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்தால் கரெக்டு? அவை வந்திருந்ததுன்னா இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு. இல்லை அப்படின்னா இது ஒரு எதிர்மறை சொல். இது வந்து நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ எப்படி ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணி போடுறது அதை வந்து பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழையை நீக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மதியழகன் என்னது? ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது உயர்திணையான்னு பார்க்கணும். உயர்திணையில் இது என்னது? ஆண்பாலில் இது என்னது? ஒருமையில் வந்து வந்திருக்கு. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். எழுவாயை பார்க்கணும். சரி, முடிக்கின்ற பயனிலை நமக்கு எப்படி முடியணும் அப்படின்னா இங்கே வந்து எழுவாய் வந்து ஒருமையில் வந்ததுன்னா அதோட பயனிலையை நமக்கு எதில் முடியணும்? ஒருமையில் தான் முடியணும். இப்போ தப்பினார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு எதில் முடிஞ்சிருக்கு? இது வந்து பன்மையில் வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா கல் வந்திருக்கு. ஸோ கல் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? பன்மைன்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா? கரெக்ட் இல்லை, தப்பு. செகண்ட், மதியழகன்றது என்னது? உயர்திணையில் ஆண்பாலில் ஒருமையில் வரும். அந்த பயனிலை எப்படி முடிஞ்சிருக்கு? ஒருமையில் வந்து முடிஞ்சிருக்கு. தப்பினான் அப்படின்னு சொல்லி இங்கேயும் ஆண்பால் வருது. தப்பினான்னு சொல்லி தான் அந்த ஆனதாக குறிக்குது. அப்போ ஒருமை வினைமுற்றில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டு. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். மதியழகன்றது ஒருமை, தப்பினன்றது தப்பு. தப்பின அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? முன்னிலையில் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தப்பினன்னு சொல்லுவோம். ஸோ இது தப்பு. அடுத்தது மதியழகன்றது ஒருமை, தப்பியது அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணை ஒருமையை குறிக்க நம்ம தப்பியதை வந்து பயன்படுத்துவோம். அக்ரிணை ஒருமையை குறிக்க. ஓகேவா? இங்கே உயர்திணையில் இருக்குது, இங்கே அக்ரிணை ஒருமை வந்திருக்கு. ஸோ அப்போ என்னது? ஆப்ஷன் டியும் வந்து நமக்கு தப்பு தான். ஓகே, அப்போ கரெக்டாக இருக்கிறது என்னது? ஆப்ஷன் பி. சொல் பொருள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பரி அப்படின்னு நம்ம என்னன்னு படிச்சிருப்போம்? குதிரை. என்ன கொடுத்துருக்காங்க? யானைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. கரி அப்படின்னு என்ன வரும்? யானை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? குதிரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்டும் தப்பு. சிற்றில் அப்படின்னா என்ன படிச்சிருப்போம்? சிறு குகைன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. சிற்றில் அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமுக்கு அப்படின்னா பாக்கு. இது மட்டும்தான் ரைட்டு. சிற்றில்னா நீங்கள் அடிக்கடி சொல்பொருளை படிக்கிறதா. நீங்கள் எனக்கு கீழே இது கமெண்ட் பண்ணுங்கள். பிழை திருத்தல் சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நம்ம படித்ததான். உயிரெழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம அங்கே என்ன பயன்படுத்துவோம்? ஓர் பயன்படுத்தும். உயிர்மை எழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள்னா காஞ்சாச்சா இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம உயிர்மை எழுத்துக்கள் சொல்லுவோம். அங்கே நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா ஒரு பயன்படுத்துவோம். இப்போ இங்கே நான் வந்திருக்கு. நான்றது என்னது? உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து வந்து நாங்கள் என்ன பயன்படுத்தணும்? ஒரு பயன்படுத்தணும். இங்கே என்ன ஒரு பயன்படுத்திருக்காங்க? இது தப்பு. இது பாருங்கள், உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா என்ன பயன்படுத்தணும்? ஒரு பயன்படுத்தணும். இங்கே ஒரு பயன்படுத்திருக்காங்க. இதுவும் தப்பு. இங்கே பாருங்கள்,
ஆன்றது என்னது உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்தால் என்ன பயன்படுத்தணும்? ஓர் பயன்படுத்தணும். இங்கே என்ன பயன்படுத்தியிருக்காங்க? ஒரு பயன்படுத்தியிருக்காங்க. இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் டியை பாருங்க. நான்றது என்னது? உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து வந்தால் என்ன ரூல்ஸு? ஒரு தான் பயன்படுத்தணும். இப்போ இங்கே மட்டும்தான் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆப்ஷன் டி கரெக்டு. ஸோ உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்றதுக்காக ஆப்ஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் பாருங்கள், இது மட்டும் சொல்கிறேன். ஊன்றது என்னது? உயிர்மெய் எழுத்தில் உயிரெழுத்தில் வந்து வர்றது. ஆ கா ஈ கி உ கு ஏ ஐ ஏ ஓ ஓ ஔ சொல்கிறோமே, அது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கள் வருது ஊ. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்? ஓர் பயன்படுத்தணும். கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. 33. சரியான தொடர் அமைப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தண்ணி தேட உண்டு. ஸ்கூல் புக்கில் படிக்கிற ஒரு ஃபேமஸ் லைன்ஸ் தான் இது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் எவ்வகை பால் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அகவர் பால் அமைந்ததா என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். வள்ளுவரும் தம் குரல் பாடியவையால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஊர்ந்து. இந்த வள்ளுவரை யாரு புகழ்ந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணர் வந்து புகழ்ந்திருப்பாரு. வள்ளுவரை யாரு புகழ்ந்திருப்பாரு? பரணர் வந்து புகழ்ந்திருப்பாரு. அடுத்தது ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில சொன்னவர் யாருன்னா மயிலைநாதர். நன்னூலுக்கு ஃபர்ஸ்ட் உரை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டாலும் மயிலைநாதர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? நன்னூலுக்கு வந்து உரை எழுதியிருப்பாரு. காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை வந்து சுட்ட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டோட பொழுதுகளை என்ன 6 பருவங்களாக பிரிப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரும் பொழுதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் முல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடும் சார்ந்த இடம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதே மருதம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்? வயலும் சார்ந்த இடம். குறிஞ்சி அப்படின்னா மலையும் சார்ந்த இடம் படிச்சிருப்போம். பாலை அப்படின்னா மணல் சார்ந்த இடம் சொல்லி படிச்சிருப்போம். சரி, ஓகே. நம்ம கேட்ட கேள்வி மட்டும் பார்க்கலாம். கார்காலத்தை குறிக்கும் பெரும் பொழுதுகளாக கொண்ட நிலம் அப்படின்னா முல்லை. அடுத்தது கரம்பிடும்பை இல்லார். இத்தொடரோட பொருள் என்ன அப்படின்னா துன்பம் தராத நல்லாரதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரம்பிடுப்பை இல்லார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது குரில் நெடில் பொருள் வேறுபாடு தான். கல், இந்த காக்கும் டிஃப்ரென்ஸ் தான். இந்த கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி. இந்த கால் அப்படின்னா கால் நம்ம உடல்ல இருக்க உறுப்பை வந்து குறிக்கிறது. ஈஸியாக போட்டுடலாம். அடுத்ததும் ஒளி வேறுபாடு தான். இந்த விதினா என்ன? தலை விதியை வந்து சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நம்ம பாலிட்டியில் ஆக்ட் படிக்கிறோம்ல சட்டம், அந்த விதியை கூட சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள் சட்டம். இந்த வீதி அப்படின்னா ரோடு இருக்கு இல்லையா, ரோட்டில் தெரு இருக்கு இல்லையா, வீதியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தெருவை வந்து குறிக்கிறது. குரில் நெடில் வேறுபாடு அறிந்து நம்மளை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணிப்பேன்னா பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். ஓகேவா? இதுதான் வந்து கரெக்டு. அடுத்தது வேங்கை என்னும் இரு பொருள் அப்படின்னா வேங்கைனா மரம். இது ப்ரீவியஸ் இயரில் பார்த்ததான். இன்னொன்று நம்ம வேங்கைனா புலின்னு சொல்லி படிச்சிருப்போம். இன்னொன்று நம்ம மரபு தொடரில் பார்த்தோம்னா புலி பரல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா? அப்பயே நான் சொல்லியிருக்கேன் புலினா வேங்கை, நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன். இது ஒரு லைனு. அடுத்தது ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமானுஜர். ஓகேவா? ஆனால் எதுக்கு பயன்படுத்தும்னா 2 முரண்பட்ட கருத்துக்களை இணைக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தும்? ஆனால். இங்கே ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்? அதுக்கு சென்டரில் ஆனார்ன்ற இணைப்பு சொல்லை வந்து பயன்படுத்தலாம். அதனால் வந்து எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா ஒரு செயலோட முடிவை குறிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? அதனால் வந்து பயன்படுத்துவோம். இந்த அதனால் எதுக்கு பயன்படுத்துவோம்? ஆனால் இதுக்கு பயன்படுத்துவோம். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சா தான் கரெக்டாக அந்த இடத்துல இணைப்பு சொல்ல நம்மளால் போட முடியும். எனவே எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா 2 வாக்கியங்கள் இருக்குது. இங்கே ஒரு வாக்கியம் இருக்குது, இங்கே ஒரு வாக்கியம் இருக்குது. இங்கே ஒரு கருத்தை சொல்லுவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா காரியத்தை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா எனவே வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அடுத்தது நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவர்களே மோசமான எசமான். இது ஒன்று. நான் சொன்னேன் இல்லையா, 2 இது பண்ணுறதுக்கு நம்ம அந்த இடத்துல என்ன பயன்படுத்துவோம்? ஆனால் வந்து பயன்படுத்துவோம்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது பாருங்க, சரியான வினாச்சொல் தான். தொகை சொற்கள் என்ன வகைப்படும் கேட்க மாட்டோம். எத்துணை வகைப்படும்னு கேட்க மாட்டோம். எவ்வளவு வகைப்படும்னு கேட்க மாட்டோம். எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம கேள்வியாக வந்து எழுப்புவோம். சரியான வினாச்சொல் தான். காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது அப்படின்னா நம்ம கேட்போம். இதெல்லாமே பேசிக்காக தெரியாது, நம்ம வந்து போட்டுடலாம். இருக்கு என்னும் பேச்சு வழக்க எழுத்து வழக்கா மாத்தினோம்னா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? இருக்கிறதுன்னு தான் நான் வந்து சொல்லுவோம். அடுத்தது பேச்சு வழக்க எழுத்து வழக்கா மாற்ற சொல்லியிருக்கேன். பேச்சு வழக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க. நம்ம எழுத்து வழக்கை எப்படி மாற்றோம்? எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுத்து வழக்கில் மாற்றுவோம். அதே ஆப்ஷனே பாருங்கள், எல்லாரும் வேகமாக எங்கு போகிறோம்னு சொல்ல மாட்டோம், எங்கு போவீர்கள்னு சொல்ல மாட்டோம், எங்கு போய்விட்டார்கள்னு சொல்ல மாட்டோம். கரெக்டாக இதை நம்ம எழுத்து வழக்கில் எழுதினோம்னா எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள்.
நிறுத்தற்குறிகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. தமிழ் தமிழ்னு சொல்லிட்டாங்க. இயல், இசை, நாடகம். அப்போ என்ன ஆகும்? அங்கே வந்து நம்ம கமா வந்து போடுவோமா? தமிழ், இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. அப்போ இங்கே என்னது? ஃபுல் ஸ்டாப். மற்றதெல்லாம் பாருங்கள், தமிழ்னு கொடுத்துட்டாங்க. இங்கே இயல், இசை, நாடகம் கமா வரணும், ஆனால் வரல. ஏன்னா முத்தமிழாய் வளர்ந்தது, ஏன்னா இங்கே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. முத்தமிழாய் வந்து ஆச்சரியமாக சொல்ல மாட்டோம், அரைப்புள்ளி இட மாட்டோம், ஒரு கொட்டேஷன் மார்க்கும் போட மாட்டோம். சரியா? ஸோ கரெக்டாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்ம கரெக்டு. இன்னைக்கு 50 கேள்விகள் பார்த்தோம். 50 கேள்விகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.